அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை ஆகிய அந்த உடன்படிக்கை கீழே நீங்க வாங்க ஆண்டவர் கூப்பிடுறார். எசேக்கியேல் 36:26 படிக்க அந்த உடன்படிக்கையினுடைய இன்னொரு அர்த்தத்தை படிக்கலாம். அந்த புதிய உடன்படிக்கையினுடைய அர்த்தத்தை எசேக்கியேல் 36:26 வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன். பாத்தீங்களா? அது என்ன உடன்படிக்கை? நவமான இருதயத்தை கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டேன். இதுதான் ஞானஸ்நானத்தின் அனுபவம். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு. கல்லான இருதயம் உள்ளவன் வாங்க, நீ என்ன சுவிசேஷத்தை சொல்ல அவன் காதுல கூட வாங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த உடன்படிக்கை கிடையாது. நீங்க நான் எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன், சும்மா இருக்க முடியும், எவனா வந்து மாட்டுறானான்னு பார்ப்பேன். நான் கொஞ்சம் வாயாடி தான். அல்லேலூயா, பைபிள் வாயாடி. அல்லேலூயா. எங்கடா எவனா ஒரு முறை அப்படிதான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் கிடைச்சிட்டான். சும்மா நான் ஆர்எஸ்எஸ் காரன் பார்த்து நான் பயந்தேன். பாதர் ஓடி வந்தான். நான் கேட்டேன், என்ன பாதர், நான் உங்களை கேள்வி கேட்கணும். பாதர் பக்கத்துல 2-3 பேர்லாம் நிற்கிறாங்க. நீங்க பாதரா இருக்கிறீங்க, எங்ககிட்ட வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க தாகத்துக்கு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நான் யோசிச்சேன், அப்பா இவனே வந்து மாட்டுறான், நான் சுவிசேஷம் அறிவிக்க விரும்பல, இவனே வந்து சுவிசேஷத்தை கேட்கறான். என்கிட்ட என்ன கேள்வி, நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க? நான் கேட்டேன், நான் சொல்றேன் ஆன்சர். முடிவு வரைக்கும் கேட்பீங்களா? கேட்கறதா இருந்தா சொல்றேன். நாங்க சொல்றோம், முன்னாடி நாங்கள் தமிழ் மதத்துக்குரியவங்க சைவரா இருந்தோம். சித்தாந்தங்கள் 5 கும்பிட்டவங்க. தமிழ் மதமே அதுதான். இப்படி தமிழ் கடவுள் சொல்லி வடநாட்டுக்காரன் கும்பிட்டதுல உள்ள கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த 5 படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்க. என்ன அவ்வளவுதான் சுவிசேஷத்தை நான் கேட்டேன். ராமாயணத்தை படிச்சிருக்கிறேன், மகாபாரதம் படிச்சிருக்கிறேன், வைஷ்ணவ கிரந்தம் படிச்சிருக்கிறேன், 4000 திவ்ய பிரபந்தம் படிச்சிருக்கிறேன், 66 நியாயமார் படிச்சிருக்க. எல்லாவற்றிலும் சொல்லுகிறது ஒரே ஒரு மார்க்கம், அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். அல்லேலூயா. அந்த மார்க்கம் போதிக்கிற உடன்படிக்கை தான் அது. நான் உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த இருதயம் இல்லாதவன் சபைக்கு வரனா நான் கூப்பிட்டு, தம்பி நீ பைபிள் ஸ்டடிக்கு ஏன்பா காசு போட்டு வர? நீ ஏன் வாரம் வர? ஒரு வாரம் வந்தா கூட போதும் ஞானஸ்நானத்துக்கு. ஆனா ஒழுங்கா நீ மனம் திரும்பி ஆண்டவரே நீ வா. அந்த சதையான இருதயத்தை தான் அந்த வசனம் உள்ள போகும், கல்லான இருதயத்துக்குள்ள போகாது. இயேசு அழகாய் சொல்றாரு, விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், ஆனா அதுக்கு பலனே இல்லை. ஏன்னா சிலது முள்ளுகளுக்குள்ள விழுந்துச்சு. அல்லேலூயா. முள்ளுகள் அர்த்தம் உலகத்தின் நெருக்கம். இங்கதான் சத்தியம் கேட்பீங்க. அப்புறம் அவன் திட்டினா, இவன் திட்டினா, வீட்டுல இந்த பிரச்சனை, அது இதெல்லாம் நீங்க மனசுலயே வச்சிருக்க பொழுது இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. ஆண்டவர் அழகா சொல்ற, உன் பாரத்தை என் மேல தூக்கி வச்சிரு. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நான் உனக்கு இளைப்பாறுதல் வருதா? ஐயா வகுச்சு இவ்வளோ பெரிய இந்த ஐயா விட மாட்டாரா? இவ்வளோ பெரிய இந்த ஐயா உதவியா வராது, இந்த தேசத்துக்கு வரேன். ஆனா என் தலையில இவ்வளோ பெரிய பாரத்தை நான் வச்சிருக்கிறேன். ஐயா சொல்ல, அந்த பாரத்தை எடுத்து என் மேல வைன்றார். கூடதான் வச்சிருக்கிறேன், என் மேலேயே வச்சுட்டு, ஐயா இந்த பாரம் 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 நான் என்ன பண்ணோம்? அல்லேலூயா. இவர் சுமப்பார், நான் என்ன பண்ணோம்? இவரோடு கூட வரணும். அல்லேலூயா. அப்ப 2 காரியம் செய்யணும். பாரத்தை இவர் மேல வச்சுட்டு இவர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ ஓடக்கூடாது. இவர் எங்க போறாரோ அதோடு கூட நானும் வரணும். இவர் எந்த ஊர்ல போய் இறங்கணும்னு விரும்புறாரோ அந்த இடத்துல இறங்கணும். இப்ப சப்போஸ் இவர் இங்க இருந்து ஜொகூர் போறாருன்னு நினைக்கிற அர்த்தம், நான் பாதி வரைக்கும் வந்துட்டு கேஎல் வரைக்கும் இறங்கிட்டு ஜொகூர் வர முடியாது, நான் போய் அடைய முடியாது. இவர் எந்த டெஸ்டினேஷனோ அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் கூடியே போகணும். அல்லேலூயா. அதுதான் இயேசுவோடு கொடுக்குறாங்க. உன்னுடைய வீட்டுக்குரிய பிரச்சனையா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், பாரமா இருக்கட்டும், ஐயோ இதெல்லாம் எடுத்து இயேசுக்கு மேல வச்சிரு. அப்பா உன் மேல நான் வச்சிட்டப்பா. என் வாழ்க்கை எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லாம அழுறாங்க தெரியும், எத்தனை பேருக்கு. ஆனா அவனுக்கு ஆண்டு அருமையான பிள்ளை கொடுத்தவங்க பிள்ளைக்கு இஷ்டம் போல போனதுக்கு கையில கொடுத்துறீங்க. அவன் கடைசியில 22 வயசு, ஐயா ஜோமனுக்கு ஐயா புள்ள அடங்க மாட்டான். அவன் அடங்கானது போனதுக்கு நீதான் காரணம். அல்லேலூயா. இது நடந்த சம்பவம் முடிச்சு நான் பயப்படாதீங்க, ஐயா சொன்ன நேரத்துக்கு முடிச்சிருக்கேன். அல்லேலூயா. ஐயா நெருங்கி போச்சு, இன்னொரு 5 நிமிஷம் எடுக்கணும். அல்லேலூயா. ஒரு முறை நடந்த சம்பவம், ஒரு சிறைச்சாலையில ஒரு சகோதரனை தூக்கிலிடும்படி கூப்பிட்டாங்களாம். ஜட்ஜ் அதிகாரி, வா நான் தூக்கிலிட போறேன். அப்போ கடைசி ஆசை என்ன? அவன் கேட்டான், நான் என் அம்மாவுடைய காதுல போய் நான் ஒரு சின்ன வார்த்தை சொல்லணும். உடனடியாக அவனை கையோடு அழைச்சி விட்டு போனான். எனக்கு கடைசி ஆசை, ஓடி போய் அம்மாவுடைய காதை கடிச்சு எடுத்து போயிட்டாங்க. இதே காதுல நான் திருடுனேன்,
நான் கொலை பண்ணேன்னு சொன்னேன், அப்பெல்லாம் நீ அமைதியா இருந்த காது முடிக்கிட்டு. இப்போ நான் தூக்கு போடுறதும் உன் காது தான் எனக்கு காரணம். அல்லேலூயா. உன் பிள்ளைய நீ ஒழுங்கா வளர்க்க தெரியாதனால தான் உன் பிள்ளை அடங்க மாட்டேங்குது. அதை ஆண்டவர் மனோவாக அழகா சொல்றாரு, உன் பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்தை ஆண்டவர் படிப்படியா அழகா சொல்ற. அவனுக்கு திராட்சை ரசத்தையே கொடுக்காதரா என்றார். திராட்சை ரசம்னா உலகத்தினுடைய சௌபாகியம், உலக சந்தோஷம். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தையே புகட்டணும். பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுக்கணும். இதுல இருக்கிற இன்பம் மாதிரி எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்தாலே அதுதான் உடன்படிக்கை பெட்டி. ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கார். நம்ம தான் என்ன உடன்படிக்கை சொல்லி சொல்ல டைம் இல்லை, முடிய போற நேரம். எத்தனை மணிக்கு முடிக்க சொல்றீங்க? இன்னும் ஒரு 10 நிமிஷம். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிய இருக்க வேண்டிய ஸ்தானத்துல